அட பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கே! இந்த இடம் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய வேல்ராம்பட்டு ஏரி தாங்க இது. பறவைகள் சரணாலயம் போல ரொம்ப அழகாவே இருக்குல்ல. இதே போல சுத்தி இருக்க இடமும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. துலுக்கானந்தம் நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மொத்தம் 9 தெருக்கள் இருக்குது. அதில் 8 தெருக்கள் ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த தெரு தான் ரொம்ப சின்னதான தெரு. இது என்னுடைய தெருன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சொல்லி தான் ஆகணும். இந்த தெருவில் தான் நானும் குடியிருக்கிறேன். பாருங்களேன், சாக்கடை போடுறோம் அப்படின்ற பேரில் எப்படி வந்து சாக்கடை தண்ணியை சாலையில் விடுற மாதிரி இந்த கான்ட்ராக்டர்காரங்க பண்ணியிருக்காங்கன்னு. வயதான பாட்டியாகட்டும், கர்ப்பிணி பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பெரியவர்களாகட்டும் எல்லாரும் இந்த சாலையில் தான் நடந்து போகக்கூடிய ஒரு அவலம் இருக்குது. இதை திட்டமிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும் கான்ட்ராக்ட்காரங்கன்னா, அந்த வாய்க்கால் போகிறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்கடையை அவங்க போட்டிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அவங்க மாட்ட அழகாக அவங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கல்ல. பாருங்கள், இப்போ இதனுடைய இளம் வயது சூப்பர்வைசர் வருவார். இவர் தாங்க அந்த இளம் வயசு சூப்பர்வைசர். அதை இடுப்பில் கை வச்சிட்ருக்கார் இல்லைங்களா. பாருங்கள், நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ அழகாக கடந்து போகிறாங்க. நம்மளால தாங்க முடியல. ஆனாலும் பாருங்களேன், எதிர்கால சந்தோஷத்துக்காக நிகழ்கால சிரமத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுனால கம்முன்னு தானங்க இருக்கணும்.